ஒரு தேசிய கட்சியினுடைய தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கோ அததான் கட்சியில எல்லாரும் சொல்லணும். ஒரு மாநில தலைவர் சொல்றாரு, தேசிய தலைவர் சொல்றாரு, முன்னாள் மாநில தலைவர் அவரோட கருத்து சொல்றாரு. அவர் சொல்லும் போது கூட அது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாரு. அத உடனடியே ஒரு பெரிய பூதாகாரமாக்கி இவர் அப்படி சொல்றாரு, இவர் இப்படி சொல்றாரு, எந்த வேறுபாடும் கிடையாதுங்க. கட்சி ஒரே கட்சி தான், ஒரே நிலைப்பாடு தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏற்கனவே எங்களுடைய உள்துறை அமைச்சர் சென்னையில கூட்டணி அமைந்த போது என்ன அறிவிச்சாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்கும். திரு எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணியில தலைமையேற்று தமிழகத்துல நடத்துவாருங்கிறாரு. இதுல எந்த குழப்பமும் கிடையாது, யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கூட்டணி அரசு இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதல்ல தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் தமிழ்நாடு பிஜேபி. தமிழ்நாடு பிஜேபி யூனிட் தனி யூனிட் கிடையாதுங்க. நேஷனல் பார்ட்டியோட ஒரு ஸ்டேட் யூனிட் தான் தமிழ்நாடு பிஜேபி. அதனால அமித்ஷாஜி அவர்கள் என்ன சொல்லி இருக்காரோ அதுதான் இங்க நடக்கும். ஏங்க, யாராவது பேச்சு நடத்துற கட்சிகளை பத்தி வெளியில அது உங்ககிட்ட சொல்லுவாங்களா ஊடகத்துல? ஒரு கட்சி இல்லைங்க, நிறைய கட்சிகள் எங்களோட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது அப்படின்றீங்க. ஆனா அந்த திட்டங்களுக்கு எல்லாமே பாதி ஃபண்டு 50% விழுக்காடு மாநில அரசு தான் நிதி ஒதுக்கி செயல்படுத்திட்டு இருக்குது. இது மாப்பிள்ள அவரு தான் அவர் போடுற சட்டம் எங்களுக்கு அப்படின்னு முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது என்ன? அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல மத்திய அரசுக்குன்னு ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கு, மாநில அரசுக்குன்னு ஒரு சிலது இருக்கு. ஒரு சில திட்டங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நடத்தணும். ஆனா நான் கேக்குறேன், இத்தனை நாள் வரைக்கும் மாநில அரசு நீங்க ஸ்வச்ச பாரத் திட்டமா இருக்கட்டும், இல்ல அனைவருக்கும் வீடு திட்டமா இருக்கட்டும், இல்ல ஆயுஷ்மான் பாரத்ல 5 லட்சத்துல 2 லட்சம் மாநில அரசுனே வச்சுக்கோங்க, மீதி 5 லட்சம் உங்களுக்கு மருத்துவ காப்பீடுல மத்திய அரசோட திட்டத்துலதான் வருது. எங்காவது இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் நாங்க இந்த திட்டத்தை நிறைவேற்றுறோம், இதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட போட்டோ போடணும், இல்ல மத்திய அரசு இதுல பணம் கொடுத்திருக்கணும், எங்கேயாவது ஒரு திட்டத்துக்கு திமுக காரங்க சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு திட்டத்துக்கு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு இடத்துல பிரதமர் மோடியோட போட்டோ போட்டிருக்காங்களா? இப்போ நாங்க இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும்னு ஊரா சொன்ன உடனே மாப்பிள்ள ஞாபகத்துக்கு வந்துட்டாரு. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மாப்பிள்ள தான் எல்லாமே எங்களுக்கும் தெரியுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.